மொழி மற்றும் இலக்கியங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இதன் வழி முழு திறமை வாய்ந்த தலைமுறையினரை உருவாக்க முடியும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்தார். நாட்டின் இவ்வாண்டு உயர்கல்வி திட்டத்தில் தொழில்நுட்பம் மற்றும் மனித நேயத்தில் சமநிலையை கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்க விரும்புவதாகவும் டாக்டர் ஜம்ரி கூறினார். Salah satu dari pendekatan yang akan kita berikan ialah bagaimana kita ingin melahirkan generasi yang mempunyai keseimbangan dari segi teknologi dan juga dari segi kemanusiaannya. Jadi aspek-aspek seperti bahasa, ya, sastra akan terus diberikan keutamaan. Ini bagi membolehkan supaya kita dapat melahirkan generasi yang seimbang dan menyeluruh. இன்று மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறையில் ரஹ்மத் முஸ்தபா அறக்கட்டளை சார்பில் கவிகோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஆய்வு இருக்கை அமைத்து நிதி வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அதோடு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே ரஹ்மான் முஸ்தபா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட 5 லட்சம் ரிங்கிட் நிதி மலாயா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, குறிப்பாக இந்திய ஆய்வியல் துறை மாணவர்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று இஸ்லாமிய கல்வி வாரியத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது இக்பால் தெரிவித்தார். இந்த தமிழ் பிரிவு இந்திய ஆய்வு பிரிவில் உள்ள பயிற்சிகளில் அவர்கள் தொடங்கும் அந்த கருத்தரங்கு போன்றவைகளுக்கு ஊக்குவிப்பு கொடுத்து மாணவர்களுக்கு தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியத்திலும் ஒரு பயன்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்து வந்தது. எதற்காக இந்த அறக்கட்டளை இந்த உதவியை செய்கின்றது என்ற நோக்கத்தை நம் நடைமுறைப்படுத்தி அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம், தொடருவோம். இந்நிதி ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் மற்றும் படைப்பாளிகளின் பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று ரஹ்மத் முஸ்தபா அறக்கட்டளையின் தலைவர் முகமது முஸ்தபா நம்பிக்கை தெரிவித்தார். ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக பயனடைக்கும். ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு அறக்கட்டளை நிறுவி சிங்கப்பூர், மலேசியா படைப்பாளிகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ தான் இலங்கையில் தென்கிழக்கு இங்கே 2 இதை பண்ணியிருக்கோம். இதனிடையே இந்த அறக்கட்டளை எழுத்தாளருக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் தமிழுக்காக உழைத்த ஒரு மிகப்பெரிய தமிழ் பெருமகனுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சிறப்பு இருக்கை புதிய எழுத்தாளர்களுக்கும் புதிய படைப்பாளிகளுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் மலாயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டத்தோஸ்ரீ டாக்டர் நூர் அஸ்வான் அபு ஒஸ்மான் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட இந்திய ஆய்வியல் துறையின் மாணவர்களும் கலந்து கொண்டனர்.